ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டொமேட்டோ எக் பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த டொமேட்டோ எக் பாஸ்தா ரெசிபி வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் பாஸ்தா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே பட்டை, ஒரு லவங்கம், 2 இலை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வெங்காயம் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் வந்து 2 தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தண்ணி சேர்த்து தக்காளியை திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக தக்காளி வந்து மசிஞ்சு வெந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து கசூரி மெத்தி இலை, வெந்தயக்கீரையோட இலை அது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த தக்காளிக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விடுங்க. நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா பாருங்கள், போய் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கலாம். லெமன் சாறு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நான் வந்து பாஸ்தா வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்னும் இதுக்கு வந்து தக்காளிக்கு உப்பு சேர்க்கவே இல்லை. எந்த இதுக்குமே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாஸ்தா வந்து நான் வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதனால வந்து ஒரு பெரிய கைப்பிடியில் 2 கைப்பிடி அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. பாஸ்தா எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பாஸ்தாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்கள் பாஸ்தா எதுவுமே உடையாமல் நல்லா சூப்பராக வரும். நீங்கள் இந்த முறையை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ்தாலாம் குழஞ்சி போயிடும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாஸ்தாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படி சேர்க்கணுன்னா, தண்ணி வந்து நான் வந்து ஒரு மீடியமான செம்பில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பாஸ்தா எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ பாஸ்தாக்கு மேலே நல்லா தண்ணி வந்து நிற்கணும். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் பாஸ்தாவோட குறைவாலாம் தண்ணி வச்சிடக்கூடாது. நல்லா வந்து பாஸ்தாவோட 1 இன்ச்சு அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், கம்மியாக சேர்ப்போம் இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து 3 முட்டையை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில்லாம் இது பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம பாஸ்தா வந்து குலையாமல் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா முத்து முத்தாக அடியில் வந்து கொஞ்சம் கூட வந்து குழஞ்சி இது பண்ணலை, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. அடி பிடிக்கவும் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ஈரப்பதமாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஈரப்பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ எக் பாஸ்தா. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.